உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போன ஒரு வீடியோவில் ஸ்டாட்டிக் HTML ரியாக்ட் லைப்ரரியை பயன்படுத்துகிற ஒரு உதாரணத்தில் ஆப்ன்ற காம்போனெண்ட்டுக்குள்ளே HTML மாதிரியான ஒரு சின்டாக்ஸை நான் பயன்படுத்தியிருப்பேன். அது HTML கிடையாது, JSXன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதை பற்றி முழுமையாக சொல்லலை. இப்போ இந்த JSXனா என்னென்னு முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த JSX உடைய முழு வார்த்தை JavaScript XML. XML பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் இது JavaScriptோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு XML. இந்த JSXை பயன்படுத்தி தான் ரியாக்டுக்குள்ளே நம்ம டெம்ப்ளேட் கோடெல்லாம் உருவாக்குவோம். என்ன தான் உங்களுக்கு JSX எலிமெண்ட்ஸாக ரியாக்டில் எழுதினாலும் ரியாக்ட் உங்களுக்கு கடைசியாக ப்ரௌசரில் கொடுக்கக்கூடியது HTML கோடு தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உதாரணத்தில் ஒரு ஹெட்டிங்குன்ற வேரியபிள்குள்ளே JSX எலிமெண்ட்ஸ் கொண்ட ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த எலிமெண்ட் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட HTML மாதிரி இருந்தாலும் இது HTML கிடையாது. ஏன்னா HTMLக்கும் JSXக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்னு இதுக்கு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ரியாக்டுக்குள்ளே டெம்ப்ளேட் கோடை உருவாக்குறதுக்கு நிச்சயமாக இந்த JSXை பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது. நீங்கள் இந்த JSXை பயன்படுத்தாமல் கூட டெம்ப்ளேட் கோடை உருவாக்க முடியும். அதுக்கு நீங்கள் இந்த ரியாக்டில் கிரியேட் எலிமெண்ட்ன்ற ஒரு மெத்தடை பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும். நான் இதை உங்களுக்கு சொல்லலைனாலும் இந்த JSX எலிமெண்ட்ஸை உங்களுக்கு தெரியாமல் ரியாக்ட் அந்த கிரியேட் எலிமெண்ட்ன்ற மெத்தடை பயன்படுத்தி தான் ப்ரௌசருக்குள்ளே HTML உருவாக்குது. கீழே பார்க்குற இந்த உதாரணத்தில் நம்ம மேலே JSX எலிமெண்ட்டை உருவாக்குன மாதிரி தான் இந்த மெத்தடை வச்சு உருவாக்குறாங்க. மெத்தடில் முதல் ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது பேரண்ட் எலிமெண்ட் என்னங்கிறது. ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே கிளாஸ் நேமுங்கிறத இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்குறாங்க. மூணாவது ஆர்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியது இந்த பேரண்ட் எலிமெண்ட்டோடைய சைல்டு எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னுங்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒரு டெம்ப்ளேட் கூட உருவாக்கலாம். ஆனால் இது சின்ன எலிமெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு டெம்ப்ளேட்டாக மாறும்போது சிரமமாக இருக்குன்றதால தான் மேலே இருக்கிற உதாரணம் மாதிரி நம்ம JSX எலிமெண்ட்ஸை பயன்படுத்தி டெம்ப்ளேட்டை உருவாக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த HTMLக்கும் JSXக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். நீங்கள் HTMLல கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தியிருப்பீங்க. அதுவே இங்கே JSXல கிளாஸ் நேமுன்ற பெயரில் தான் அதை பயன்படுத்தணும். நீங்கள் ஆன் கிளிக்ன்ற ஆட்ரிபியூட்டை HTML பயன்படுத்தியிருப்பீங்க. இது ஒரு ஈவெண்ட்டை ஃபயர் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட் மட்டும் இல்லை, எந்த ஈவெண்ட்டை ஃபயர் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட்டாக இருந்தாலும் அதை JSXல இந்த மாதிரி கேமல் கேஸில் தான் கொடுக்கணும். இங்கே உதாரணத்துக்கு ஆன் கிளிக்ன்றதை இந்த மாதிரி கேமல் கேஸில் கொடுத்துருக்காங்க. இதே தான் ஆன் சேஞ்சுக்கும். HTMLல நீங்கள் இமேஜ்ன்ற டேகை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். அதாவது இதுக்கு சைல்டு எலிமெண்ட்ஸ்னு எதுவும் வராததால் ஓப்பன் பண்ணும் போதே அது க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் என்னதான் HTMLல இது முடியும் போது ஸ்லாஷை நம்ம பயன்படுத்தலைனாலும் JSXல நிச்சயமாக நம்ம ஸ்லாஷை பயன்படுத்தி ஆகணும். இது மட்டும் இல்லை, JavaScriptல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் இந்த JSX எலிமெண்ட்ஸ்லையும் பயன்படுத்த முடியும். இங்கே பார்க்குற இந்த உதாரணத்தில் நேமுங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூவை கீழே இருக்கிற JSX எலிமெண்ட்டுக்குள்ளே பயன்படுத்தணும்னு நினச்சா அதை இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுத்து பயன்படுத்தலாம்.